நம்ம வாழ்க்கை பாதையில் போயிட்டுருக்கும்போது நம்ம முன்னாடி எப்பவுமே 2 வழிகள் இருக்கும். இது உபநிஷதங்களில் ஸ்ரேயஸ் பிரேயஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வழி மேலான வழி, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கரடு முரடாக இருக்கும், ஆனால் போய் சேர்ற இடம் நல்லதாக இருக்கும். இன்னொன்று ரொம்ப ஈஸியாக இருக்கும், நிறைய சிற்றின்பங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஆனால் போய் சேர்ற இடம் தீமையாக இருக்கும். இதே தான் ஜீசஸ் பைபிளில் சொல்லியிருப்பாரு, இடுக்கமான வாயிலின் வழியை நுழையுங்கள், அழிவுக்கு செல்லும் பாதை அகன்றது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ரொம்ப கஷ்டமான பார்த்து சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, இது எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும், நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். நான் எக்ஸாம்பிளாக லவ் பற்றி சொல்கிறேன். காதல் காதல் மாதிரி புனிதமானதே கிடையாது. ஆனால் இந்த காலத்தில் அதை சொன்னாவே நம்ம எல்லாம் முகம் சுளிக்கிறோம், அந்த அளவுக்கு கொச்சப்படுத்தி இருக்காங்க. ஏன்னா காதலுக்குமே 2 பாதை இருக்குது. ஒன்று மேலான காதல், எப்பவுமே நிரந்தரமாக இருக்கிறது, தூய்மையானது. இன்னொன்று ஈஸியான லவ். மேலான காதல் கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்ப வலி நிறைந்ததாக இருக்கும், ரொம்ப பிரச்சனை இருக்கும், நிறைய காலங்கள் காத்திருக்க வேண்டியது இருக்கும், அவமானங்கள் இருக்கும், நிறைய பிரச்சனை இருக்கும். ஆனால் எண்டு ரிசல்ட் என்ன, போய் சேர்ற இடம் நிரந்தரமான அன்பு, என்றைக்குமே பிரியாத அன்பு, தூய்மையான அன்பு. ஆனால் ஈஸியான காதல் இப்போலாம் அப்படியெல்லாம் யாரும் கஷ்டப்பட தயாராகவே இல்லை. இப்போது ஈஸி டு அவைலபிளாக எல்லாமே வேணும். ஸோ லவ்வுமே அப்படி தான் வேணும். ஈஸியாக என்னுடைய சந்தோஷத்துக்கு, என்னுடைய தேவைக்கு ஒரு துணை வேணும், அது ஈஸியாக வேணும், கஷ்டப்பட தயாராக இல்லை. ஆனால் இதை நான் தப்புன்னு ஜட்ஜ் பண்ண வரல, ஏன்னா வாழ்க்கைங்கிறது அவங்கவுங்களுடைய சாய்ஸ் தானே. ஆனால் அவ்வளோ ஈஸியாக லவ் பண்ணுறாங்க, அவ்வளோ ஈஸியாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோ ஈஸியாக பிரிஞ்சு போயிடுறாங்க. ஸோ அது நிரந்தரமாக இருக்கிறது இல்லை. நம்ம வாழ்க்கையில் எது நம்மளுக்கு மேலானதை கொடுக்கும், ஸோ அதைத்தான் சூஸ் பண்ணோம் அப்படின்னு நம்மளுடைய வேதங்கள் சொல்லுது. ரொம்ப கஷ்டமானதை சூஸ் பண்ணுங்க, அது நிரந்தரமான இன்பம் கொடுக்கறதா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.